அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து புது விநியோக திட்டம், அதாவது ரேஷன் கடையை பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக சொல்லப்போனால் ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எப்படின்னா பயனர் நுழைவு, அதாவது துறை நுழைவு. பயனர் நுழைவுனா உங்களுடைய மொபைல், நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டை வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். அதுக்கடுத்து வந்து துறை நுழைவுனா உங்கள் கவர்மெண்ட்டுடையது, அதாவது என்எஃப்எஸ்சி அறிக்கை, என்எஃப்எஸ்சி விற்பனை பரிவர்த்தனை அறிக்கை, அப்புறம் வந்து பொது விநியோக திட்ட அறிக்கை, இந்த மாதிரி கிடங்கு பொருட்களுடைய அறிக்கை, அப்புறம் விடுதிய தொண்டு நிறுவனங்கள் பட்டியல், இந்த மாதிரி ஒரு 6-7 இது கொடுத்துருக்கான். இதில் உள்ளே போனோம்னா நம்ம ரேஷன் கடையில் இன்றைக்கி முதற்கொண்டு யார் நம்ம ரேஷன் கடையில் யார் வாங்குறா, என்னென்ன பொருள் வாங்குகிறாங்க. நம்ம ரேஷன் கடை மட்டும்தான் அது அந்த சைன்இன் பண்ணி மொபைல் நம்பர் மூலம் ஓபிடி வருமா, அதில் நம்ம கார்டை மட்டும்தான் போய் உள்ளே போய் பார்க்க முடியும். நம்ம பொருள் ஏதாவது குறைஞ்சா கூட ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து இதுக்கு வந்து எதில் போகிறதுனா பொது விநியோக திட்ட அறிக்கைன்னு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே போங்க. இப்போ வந்து ரேஷன் அந்த பொது விநியோக திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தணிக்கைக்குழு அறிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 குடியரசு தின நாளும், ஜனவரி 26 அண்டு ஆகஸ்ட் 15, அதாவது சுதந்திர தினம், 2 நாளும் சமூக தணிக்கைக்குழு, அதாவது இந்த ரேஷன் கடைக்காக வேண்டி இந்த ரெண்டு நாளும் நடக்கும். அதாவது கிராம சபை கூட்டம் சொல்லுவாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்துக்கிறங்க. இதே மாதிரி கலந்துக்கிட்டு ஒரு அறிக்கையை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு மாதமும், அதாவது டோக்கன் மூலமாக கொடுக்கணும். ஒரு இதை மண்ணெண்ணெயோ மற்றபடி இந்த பருப்பு வகைகள், கோதுமை, இதை வந்து உடனே சீக்கிரம் நம்மளோட பொருள் வந்து ரேஷன் கடைக்கு வச்ச 2 நாள் 3 நாள் காலியாக போயிடும். இந்த மாதிரி பொருட்கள் வந்து டோக்கன் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. டோக்கன் சிஸ்டமாக அப்போ வந்து கடைசியில் யார் வாங்க வராங்களோ அவங்களுக்கு இருக்காது. ஒரு 5 பேர் கடைசி அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க வந்து அடுத்த மாதம் அந்த டோக்கன் மூலமாக யார் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முதல்ல கொடுக்குற மாதிரி அடுத்த மாதம் மண்ணெண்ணெய், அந்த பருப்பு, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்து, அதாவது கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் எடுத்திருக்காங்க. தீர்மானம் எடுத்தனால நிறைய கிராமத்தில் இந்த மாதிரி நடக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாதம் வாங்கலைன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து யார் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இல்லைன்னா நம்ம வந்து முதல்ல வாங்குறவங்க தான் வாங்குவாங்க, கடைசி வாங்குறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகும். இதை மனசில் வச்சுட்டு கிராம சபை கூட்டத்தில் போய் இதுக்கான சமூக தணிக்கை குழு வரும், கேளுங்க. இப்போ வந்து பொது விநியோக திட்ட அறிக்கை, இந்த இதில் வந்து கிளிக் கொடுக்கும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகணும்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துடைய பேர் கொடுத்துருப்பான். இதில் வந்து ஒரு உள்ளே போய் செலக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் வந்து மாவட்ட பேர், மாவட்டத்தை குறியீடு, மொத்த தாலுகா எத்தனை இருக்குது, அதில் எத்தனை ரேஷன் கடை இருக்குது, நியாய விலைக் கடை, எத்தனை குடும்ப அட்டையுடைய அட்டைகள் என்ன எண்ணிக்கை, அப்புறம் மொத்த வாடிக்கையாளர்கள், அப்புறம் பொருட்கள் விவரம். இப்போ வந்து ராமநாதபுரம், இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம், அதை கொடுத்துட்டு டைரெக்டாக பொருட்களின் விவரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ராமநாத டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன பொருள் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அது ஃபுல்லாக வந்துடும். இந்த கரண்டாக, அதாவது அதாவது இன்னும் இப்போ நான் கிளிக் கொடுத்தேன்னா, இப்போ நான் ஈவினிங் கிளிக் கொடுக்குறேன்னா நேற்று ஈவினிங் உள்ள பொருள் ஃபுல்லாக என்னென்ன பொருள் இருக்குது, அந்த குடோனில் என்னென்ன இருக்குது, அது அப்படியே வந்துடும். இதாக பாருங்கள், பொருட்களின் விவரம், தேதி கொடுத்துருக்கான் ஏப்ரல் 2020. அதாவது அரிசி, அது பொது அரிசி, இன்னொரு அரிசி ஏஏஒய், அப்புறம் சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்கான் பாருங்கள். அதாவது எல்லாமே கிலோ கணக்கில் கொடுத்துருப்பான். பாமாயில் மற்றும் லிட்டரில் இதை மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஊருக்கு இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா ராமநாதபுரத்தை கிளிக் கொடுக்குறேன்.
இப்போ என்னுடைய ராமா டிஸ்ட்ரிக்டில் உள்ள தாலுகா எத்தனை தாலுகா இருக்குது அது வந்துடும். அப்போ என்னுடைய கிராமம் வந்து ராமநாதபுரம் தாலுகாலாம் இருக்குது, அதனால் ராமநாதபுரம் கிளிக் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்டாக் உள்ளது வந்து உங்கள் ரேஷன் கடைக்காரங்க வந்து இப்போ வந்து இப்போ ஒரு மாதம் இருக்குன்னா ஒரு மாதத்தில் இப்போ வந்து 60% பொருள் வந்து இப்போ 60% பொருள் வந்து வாங்காமல் அப்படியே இருக்குது. அதாவது சீனி, சர்க்கரை, இந்த மாதிரி நிறையா கோதுமை இந்த ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா, எல்லாமே இருக்குது. இதில் வந்து மீதம் வந்து ஒரு 60%, 60% மட்டும் மிஞ்சி இருந்துச்சுன்னா வச்சுக்கிறோங்களேன். அதை வந்து இந்த ரேஷன் கடைக்காரங்க வந்து 6ஆம் தேதி அடுத்த மாதம், இந்த மாதம் பொருளில் வந்து 60% பொருள் இருக்குன்னா 6ஆம் தேதிக்குள்ள சொல்லிடணும். அதே மாதிரி 75% முக்கா இது அப்படியே இருந்துச்சுன்னா, அது மேக்ஸிமம் இருக்காது. ஒரு சில அரிசி இருக்குது பார்த்திங்களா, அரிசி இதுனா ஒரு சில இது மிஞ்சி போகும். 75% வந்து முக்கால்வாசி அப்படியே இருக்கும். அதை வந்து 60%னா 6ஆம் தேதிக்குள்ள சொல்லணும். 75 முக்கால்வாசி இருந்துச்சுன்னா அதை வந்து 15ஆம் தேதிக்குள்ள சொல்லணும். அப்புறம் வந்து 100% அப்படியே இருந்துச்சுன்னா 20ஆம் தேதிக்குள்ள சொல்லிடணும். அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சில ஊரில் என்ன பண்ணுறது, அந்த மிஞ்சி உள்ள அரிசியை வந்து கணக்கில் காட்டாமல் அப்படியே வந்து பிளாக்கில் விற்றுறாங்க. இதை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி நமக்கு ஒரு சிலர் போய் ரேஷன்களில் போயிட்டு பொருட்களை கேட்போம், ஸ்டாக்கு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வெப்சைட்டு இந்த TNPDS இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த வெப்சைட்டில் இருக்குது, நம்ம கடைசியில் பார்ப்போம். அதில் போய்ட்டு புகார் கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தொலைபேசி நம்பர், அதாவது 1967 அந்தங்கிற நம்பருக்கு அடிக்கலாம். இல்லைன்னா 180424255901 இந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கிறதுக்கான ஆதாரம் வந்து நீங்கள் போய்ட்டு, இப்போ நம்ம பார்க்குறோம் வீடியோ, அதில் போய் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் வாங்கலை ஒரு சில பொருள் வாங்கலை ஆனால் வாங்கினதாக சொல்லி மெசேஜ் வருது, அந்த மாதிரி சொல்கிறேன்னா கூட இந்த நம்பரில் போய் புகார் பண்ணலாம். இப்போ என்னுடைய ராமநாதபுரம் தாலுகா அதை கிளிக் பண்ண, ராமநாதபுரம் தாலுகாவில் எத்தனை கடை இருக்கோ அந்த கடையுடைய குறியீடு கொடுத்துருப்பாங்க, கடையுடைய பொறுப்பாளர் பேர், அவங்க ரேஷன் கடைக்காரர் இருப்பாங்களா அவங்க தான் இது. அப்புறம் வந்து கடையோட பேர், கான்டாக்ட் நம்பரு, எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது, மொத்த வாடிக்கையாளர் எவ்வளவு, அப்புறம் பொருட்களின் வரும். இதில் போய்ட்டு பொருட்களின் வரும் பார்த்துக்கலாம். இது எப்படியே வந்தீங்கன்னா உங்கள் கடையோடைய பேர் வந்து தெரியும். எப்படி உங்கள் ஊர் பேர் கொடுத்துருப்பான். அப்படி இல்லைன்னா அந்த கடையோட ரேஷன் கடையில் இருக்கும், ரேஷன் கார்டில் அதாவது ஸ்மார்ட் கார்டில் அந்த கடையோட பேர் கொடுத்துருப்பான். இப்படியே பார்த்துட்டு வாங்க, ஒவ்வொரு ஊராக இருக்கும். இப்போ என்னுடைய ஊர் வந்து அத்தியூத்து. அதில் இப்போ என்னுடைய ஊர் அத்தியூத்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதாவது அத்தியூத்து ராம்கோங்கிற கடை நம்பரு 40 PY. அது என்னுடைய இன்னொன்று இரணியாவில் 2 இது இருக்குது. இப்போ என்னுடைய ரேஷன் கார்டு வந்து அத்தியூத்துங்கிற இதில் தான் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் கடையோடைய டீட்டெயில் எல்லாம் வரும். 570ங்கிறத கிளிக் பண்ணோன்னா எத்தனை 570 அட்டைகள் இருக்காங்க, 570 பேர் இருக்காங்க. அப்போ வந்து பொருட்கள் விவரங்கள் வரும். இப்போ வந்து என்னுடைய ரேஷன் கார்டில் வந்து பொருட்கள் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏப்ரல் மாதம் இப்போ என்னென்ன பொருள் இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதாவது அரிசி வந்தது வந்து 8300 வந்திருக்கு, 8300 கிலோ வந்திருக்கு. அதில் இப்போதைக்கு இருப்பு வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் இன்னொரு அரிசி ஏஒய்னா பச்சரிசின்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ ஸ்டாக் இருக்கிறது வந்து 320 கிலோ இருக்குது. சர்க்கரை வந்து வந்தது 750 கிலோ வந்திருக்கு. இப்போ 28 கிலோ தான் இருக்குது. கோதுமை இல்லை. அப்புறம் வந்து மண்ணெண்ணெய் ஸ்டாக் வந்து 450 லிட்ரு வந்திருக்கு, 415 லிட்ரு ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. துவரம்பருப்பு 22 கிலோ இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இது போட்டிருப்பான். அதை நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதாவது சுகர் வந்து சீனி வந்து இப்போதைக்கு
7.5 கிலோ தான் இருக்குது. 130 கிலோ வந்திருக்கு, ஆனால் 7.5 கிலோ தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய ஊரில் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது டைரெக்டாக அந்த ஓபிடி இல்லாமல் டைரெக்டாகவே பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா, அடுத்து வந்து எங்கள் கடையோட டீட்டெயில் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த கடை நம்பருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா கடையோடைய நிலவரம், கடையில் இப்போ கடை எந்த இடத்துல இருக்குது, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக வந்துடும். கடை கான்டாக்ட் பாலாஜி அதிலே டைரெக்டாக கொடுத்துருக்கான். அது ஒவ்வொருத்தவங்க கடைக்காரருடைய பேர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பான். இப்போ கீழே வந்துடுச்சு, கடையுடைய குறியீடு, எந்த அட்ரஸ் எல்லாமே வந்துடும். இன்றைய வேலை நாள் வந்து 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மதியம் 1 மணியில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இதுனா வேலை நாள். அந்த வேலை நாள் படி யாரும் நடக்கிறது இல்லை. இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாமே வந்துடும். எத்தனை 570 அட்டைகள் இருக்குது, எவ்வளோ பேர் பயனாளிறாங்க, அப்புறம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணது எத்தனை பேர், 100% மொபைல் லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து யாருமே ரிப்போர்ட் கொடுக்கல, ரிப்போர்ட் வந்து 0 வச்சுருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து கடைசியாக வந்து 6ஆம் தேதி 5:45 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ணலை. அது கடைசியாக வந்து உறுப்பினர் 4 பேர் வந்திருக்காங்க. கடைசியாக அந்த 5:45க்கு 4 பேர் வந்திருக்காங்க. அது 4 பேர் என்னென்ன வாங்கினாங்க, 4 பேர் என்னென்ன வாங்கினா பார்க்குறதுக்கு வந்து இந்த விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் காண்கன்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அதாவது கடைசியாக வந்து 2 கிலோ சீனி வாங்கியிருக்காப்புல கடைசியாக வந்தவங்க. அவங்க எந்த அவங்களோட ரேஷன் கார்டு அட்டை இருக்குது பார்த்தீங்களா, 2G, அந்த 27G, அவங்க ரேஷன் கார்டு அட்டையில் வந்து முன்னாடி பேஜில் இருக்கும், அந்த நம்பர் எல்லாம் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த டயத்துக்கு போய் நீங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்குறீங்க, அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டீங்கனாலே, எந்த டேட்டுக்கு எந்த டைமுக்கு போய் வாங்குறீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டனாலே, இல்லை வீட்டில் போய் யாராவது வாங்குறாங்கன்னா அந்த டயத்துக்கு எந்த டயத்துக்கு வாங்குறாங்க அந்த டயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனால நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இதில் பார்த்துடலாம். இது ஒவ்வொரு பேஜாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போது 1வது பேஜ் 2வது பேஜ், இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டே வாங்க. ஓப்பன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 5:44க்கு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, இப்படி டீட்டெயில் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து என்னுடைய வீட்டிலேருந்து 6ஆம் தேதி 1 மணிக்கு மதியம் 1 மணி போல் 1:45க்கு போய் வாங்க போயிருக்காங்க. அது என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். இது என்னுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து கடைசி 3 நம்பர் 565. இது இந்த மாதிரி போய்ட்டு ஒவ்வொரு பேஜாக தேடுறது வந்து கொஞ்சம் வந்து சிரமம்தான். இது வந்து அவங்களுடைய ஓபிடி நம்பர் இல்லாதவங்க யார் வேணாலும் பார்த்துக்கிறதுக்காக வேண்டியது இந்த வீடியோ. அவங்க வந்து டேரெக்டாக அவங்க மொபைல் பதிவு செஞ்சப்பட்ட மொபைல் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அதிலே போய் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம எல்லாரையும் செக் பண்ணுறதுக்காக வேண்டி போட்டது இது. இப்போ என்னுடையது 565, அதில் போய்ட்டு உறுப்பினர் எண்ணிக்கை 3 பேர், அதில் போய் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா காண்களுங்கிறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன வாங்கினாங்க அந்த டயத்தில், அதாவது எந்த டைமிங், அந்த 1:16க்கு வாங்கியிருக்காங்க, அது எவ்வளோ பைசா செலுத்தி வாங்கியிருக்காங்க அதுங்கிறது அது டீட்டெயில் வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த டயத்துக்கு வந்து சமையல் எண்ணெய் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து சர்க்கரை 1.5 லிட்டர் வாங்கியிருக்காங்க, 1.5 கிலோ வாங்கியிருக்காங்க சர்க்கரை. விலை விலை போடாமல் வச்சுருக்காங்க, ஒரு சும்மா கொடுத்தாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து பரிவர்த்தனைகள் இப்போ உள்ளது இது ஃபுல்லாக. அப்புறம் வந்து பொருட்களின் நிலை, அந்த டயத்தில் என்ன பொருட்களுடைய நிலை, என்னென்ன பொருள் இருக்குது அதை பற்றி பார்க்குறது. அந்த பொருட்களின் நிலைங்கிறத கிளிக் கொடுத்தீங்கன்னா பொருட்களின் நிலை ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் மறுபடியும் பார்ப்போம்.
அது ஃபுல்லாக தமிழில் கொடுத்துருந்தான். டேரெக்டாக போய் அதில் பார்த்தோம். இதில் வந்து டேரெக்டாக இங்கிலீஷில் கொடுத்துருப்பான். ரைஸு, சுகரு ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்கான். அதுக்குன்னு சுகர் தனியாக கொடுத்துருக்கான். இன்னொன்று வந்து ஏஏஒய் சுகர், 2 சுகர் கொடுத்துருக்காப்புல. இன்னொன்று வந்து 750 வந்திருக்கு தனியாக உள்ளவங்க. ஓகே. அதாவது தனியாக வந்து இது சீனி அட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தனியாக உள்ளது 130 கிலோ வந்திருக்கு. அது 7.5 கிலோ இருக்குது. மித்தபடி வந்து ஓவராலாக வந்தது வந்து 750 கிலோ வந்திருக்கு. அதில் வந்து 28 கிலோ வந்து இப்போதைக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து பொதுமக்கள்ங்கிறதுல கிளிக் கொடுத்தோம்னா நியாய விலைக்கடைக்கு எதிராக யாரும் புகார் அளிக்கலைன்னு வருது. இந்த மாதிரி யாரும் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிக்கலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காப்புல. அதுக்கடுத்து வந்து சேவை கோரிக்கை, அது விற்பனை முடிவு. கடைசியாக நம்ம அந்த விற்பனை பண்ணியிருக்காப்புல அந்த டயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். அதாவது பரிவர்த்தனை எண்ணிக்கை 6ஆம் தேதி 469 பேர் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பரிவர்த்தனை காசும் வாங்கலை. அதாவது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, அது ஃபுல்லாக எல்லாம் இப்போ விற்பனை முடிவு எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா 10 அந்த மாதிரி போனீங்கன்னா பின்னாடி உள்ள டேட்டு வரும். 9ஆம் தேதி, 7ஆம் தேதி, 6ஆம் தேதி அந்த மாதிரி பேக்கில் போய்கிட்டே இருக்கும். பேக்கில் போயிட்டு எந்த டேட்டில் எவ்வளோ நம்ம ரேஷன் கடைக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமானது, இப்போ வந்து நம்ம ரேஷன் கடையுடைய நிலையை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பொருட்களின் விவரம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குடும்ப அதாவது ரேஷன் கார்டு, எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னுடைய ஒரு அத்தியூத்துங்கிறது வந்து இந்த 570 இந்த குடும்ப அட்டை இருக்குல்ல, அதுக்கு நேராக கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய ரேஷன் கார்டு அட்டையில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, யார் பேர் அதிகமான பேர் இருக்கா, நம்மளை ஓனாக செக் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுடைய அட்டையை பார்க்காம நம்மளே பொதுவாக பார்த்துக்கலாம். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ரேஷன் கடைக்காரவங்க வந்து சீனி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. கேட்டால் அது நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது அதிகமான எண்ணிக்கை வந்து அதிகமான பேர் இருக்காங்க, அதனால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க ரேஷன் கடை நம்பர் தெரிஞ்சுன்னா இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அவங்க வந்து அதிகமான பேர் இருக்காங்களா, இல்லை இந்த ஆள் சும்மா கொடுக்குறாப்புலையா, அதை ஈஸியாக அதில் பார்க்குறனால பார்த்துக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னது தான். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து குடும்ப அட்டைகளின் விவரங்கள்னு சொல்லிட்டு, இதாவது அரிசி அட்டைகள் வந்து 471, அப்புறம் வந்து ஏஏஒய் அட்டைகள்னால் 81, சர்க்கரை அட்டைகள் 17, அப்புறம் பண்டமில்லா அட்டைகள், காவல் அட்டைகள் அது எதுவும் இல்லை. இது ஃபுல்லாக அரிசி அட்டைகள். இதில் போய்ட்டு அரிசி அட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து 570 பேர் இருக்காங்க. அது நேராக கிளிக் கொடுங்க. ஓவராலாக எத்தனை என்னுடைய ஊரில், என்னுடைய கிராமத்தில் எத்தனை அட்டை இருக்குதோ அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரு, அட்டை வகைகள் என்ன, அவங்களுடைய அட்டை என்ன, குடும்பத்தை பெரியவர்களின் எண்ணிக்கை என்ன, அது ஃபுல்லாக ஈஸியாக வந்துடும். அப்புறம் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது PHHA அப்புறம் NPHH அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி PHH ரைஸ்னால் அனைத்து பொருட்களும் எல்லா பொருளும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க மென்ஷன். அது PHHAனா 35 கிலோ அரிசி, அப்புறம் வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். அப்புறம் NPHSனால் அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். அப்புறம் வந்து சர்க்கரை மட்டும் கிடைக்கும். அப்புறம் வந்து NCனா எதுவுமே இல்லை, அந்த மாதிரி
அட்டையில் நம்ம ஸ்மார்ட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளே வந்து அர்த்தம் இதுதான். இதே மாதிரி அப்புறம் ஏஒய் அட்டைகள் பார்க்கலாம். அப்புறம் சர்க்கரை அட்டைகள் எத்தனை 17 அட்டைகள் இருக்குது. அது யார் யார் சர்க்கரை மட்டும் வாங்குறவங்க அந்த மாதிரி பார்க்குறனாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் கொடுத்துருப்பான். அதில் போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன வாங்குறாங்க, என்னென்ன வாங்கலன்னு அந்த மாதிரி சம்திங் எல்லாமே இருக்குது. அதில் போய் பார்த்துக்குறங்க. அந்த 17 பேர் சுகர் மட்டும் வாங்குறவங்க யாருன்னா இந்த ஸ்மார்ட் கார்டை உள்ளவங்க தான், ஸ்மார்ட் கார்டு நம்பர் உள்ளவங்க தான் அவங்க வாங்குறது. பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பத்தில் 5 பேர் போட்டு எல்பிஜி கேஸு, ஆமாம் எல்பிஜி கேஸும் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான். அவங்க வீட்டில் வந்து இதில் பார்த்துக்கலாம். கேஸு உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பருக்கு நேராக பெரியவர் எண்ணிக்கை சிறியவர் எண்ணிக்கையும் போட்டிருப்பான். அதுக்கு வந்து எல்பிஜி எத்தனை இருக்குது. நான் ஒரு சிலர் வந்து 2 இருக்குது 3 இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மென்ஷன் பண்ணியிருக்கான், சிலிண்டர் மென்ஷன் பண்ணியிருக்கான். அது வந்து இதில் பார்த்துக்கலாம். இதில் எத்தனை இது மென்ஷன் பண்ணியிருக்கானோ அதுதான் உங்களுடைய இது. நிறைய பேர் ரேஷன் கார்டு ஜெராக்ஸை கொடுத்துட்டு ஒரு சில சிலிண்டர் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சில மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க. அது மென்ஷன் பண்ணலைன்னா இதில் தெரிஞ்சிடும் எத்தனை இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை இதில் பார்த்துக்கலாம். அது முக்கியமான இது. அடுத்து வந்து டைரெக்டாக ஹோம் பேஜுக்கு வந்துக்கிறங்க. ஹோம் பேஜ் வந்து அப்படி வந்தீங்கன்னா இதில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதாவது இது ஆண்ட்ராய்டு மூலமாக டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக உங்கள் மொபைல் நம்பர் ஓபிடி வரும். அது மூலமாக வச்சு நீங்கள் டைரெக்டாக ஈஸியாக வச்சு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொரோனாக்காக வேண்டி 1000 ரூபா விட்டு கொடுக்குறீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், இது எல்லாமே இதிலே பண்ணிடலாம். ஆனால் வந்து மொபைல் நம்பர் வேணும். எந்த மொபைல் நம்பரை அது இதோட ஸ்மார்ட் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் வேணும். அப்புறம் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணலாம். முக்கியமானது வந்து புகார். அந்த ரேஷன் கார்டை பற்றி புகார் பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து இதை கிளிக் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ள பேஜ் ஓப்பன் ஆகும். புகார் பண்ணுறது, அப்புறம் வந்து அதை புகாரோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது, புகார் செய்கிறது. இப்போ வந்து என்னுடைய பேர் என்ட்ரு பண்ணுறேன். இதில் வந்துட்டு நேம் போட்டுக்கிறோங்க, மொபைல் நம்பர் போட்டுக்கிறோங்க, மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி போட்டுக்கிறோங்க. அதாவது வகைப்பாடு என்ன, யார் மேலே புகார் கொடுக்க போகிறீங்க, எதுக்காக புகார் கொடுக்க போகிறீங்க, அதாவது பல்க்கு ஏதாவது பதுக்கிறது, அப்புறம் குடும்பாட்டையை பற்றி பதிவு செய்கிறது, அப்புறம் நியாய விலை கடைக்காரர், கடவுன் ஸ்டாக்கு, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாக்கு, அப்புறம் கட்டு சம்மந்தப்பட்ட புகார், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து நியாய விலை கடைக்காரர் அவர் மேலே வந்து புகார் கொடுக்கணும். இந்த மாதிரி அவர் கரெக்டாக எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல, இவ்வளோ ஸ்டாக் இருக்கான் இவ்வளோ கொடுக்க மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு புகார் பண்ணணும்னா நியாய விலை கடைக்காரர் நேராக கிளிக் கொடுத்துக்கிறோங்க. கிளிக் கொடுத்துட்டு என்ன பிரச்சனை அது தமிழ்லேயே எழுதி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்க. இதுக்கு நேராக நோ ரெஸ்பான்சிபிள், அது என்ன பிரச்சனையோ அதை வந்து டைப் பண்ணிக்கிறங்க. 5000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வேர்டில் டைப் பண்ணிவிட்டு இதில் காப்பி பண்ணி இதில் போட்டால் கூட போதும். அப்புறம் வந்து இதில் வந்து புகார் தெரிவிக்கணும்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் உங்கள் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். ஓகேங்களா? அதுக்கு இது கொடுத்துட்டு பதிவு செய்யுங்கிறத வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா போயிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய பதிவு செய்து பார்த்துட்டு இதை ஸ்டேட்டஸ் பார்க்குறேன்னா அது பக்கத்துலேயே இருக்குது. அது ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அந்த பதிவு செஞ்ச மொபைல் நம்பர் இப்போ நான் பண்ணேன் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு ஓபிடி வரும். ஓபிடி நம்பரை வந்து ஓபிடி கொடுத்ததுக்கப்புறம் நான் டேரெக்டாக உங்கள் நம்பரை வந்து வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குல்ல. அதனால் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓபிடி வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓபிடி வரும். அந்த ஓபிடி என்ட்ரு பண்ணோன்னா புகார் போயிடும். புகார் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் புகார் கொடுக்கணும். இது மாதிரி தான் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அடுத்து உங்கள் ஊருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இந்த கொரோனா டயத்தில் ஒரு சிலர் வந்து
அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க ரேஷன் கடைக்காரவங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது, தெரியாதவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது டைரெக்டாக வந்து அந்த புகார் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து என்ட்ரு பண்ணி டைரெக்டாக புகார் பண்ணலாம். புகார் பண்ணால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா டைரெக்டாக நெட்டில் ஆன்லைனில் பதிவு பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. மேலும் இது போல் வேறு வீடியோவை பற்றி நான் அடுத்தடுத்து லிங்க்கில் போடுறேன். இதோடைய இந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரோடைய ஸ்டேட்டஸ் பற்றி செக் பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.